ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசப்பா கர்த்தாவே, சிங்காசனத்தில் வீற்றிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சுவாமி. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுத்த இருதயத்தை தாங்க ஏசப்பா. மெய் சமாதானத்தை தாரும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காணச் செய்கிறவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. கடந்த 8 மாதங்கள் பாதுகாத்தீர், எந்த ஒரு சேதமும் வராதபடி காத்தீர். நன்றி ஏசப்பா. இனி வரப்போகிற நாட்களில் எங்களுக்கு எந்த தீங்கும் வராதபடி பார்த்து கொள்ளுங்க அப்பா. உம்முடைய சுவிசேஷ பணிகள் கிராமங்கள் பட்டணங்கள் முழுவதும் அறிவிக்கும்படியாக உம்முடைய ஜனங்களை அனுப்புங்க அப்பா. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. பாவியை யாவரும் புறம்பே தள்ளுவதில்லை ஏசப்பா. பாவிகளை அரவணைக்கிற தேவன். உம்முடைய செயல்கள் கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாங்க அப்பா. பொய் உதடுகளை அகற்றுங்க அப்பா. பொய் பேசுகிறதை தப்பித்து கொள்கிறவர்களுக்கு நீர் தண்டியாமல் விடேன். நீர் பொய் உரையாத தேவன். உம்மை போல எங்களை மாற்றுங்க ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்க அப்பா. எல்லா துதிக்கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன், யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கருத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கருத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை,
சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியாய் இருந்த இந்த 8 மாதம் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தபடியால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். புதிய மாதத்திலும் புதிய உற்சாகம், புதிய சந்தோஷம், புதிய சிந்தனை, கர்த்தர் புதிய பொறுப்புகளையும் உத்தரவாதங்களையும் நமக்கு தருவார். முடிந்த அளவுக்கு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம். நாட்களை விசேஷித்து கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்கிறான். எனவே அதிகமான நேரத்தை நாம் தேவனோடு செலவழிப்போம். ஜெப ஜீவியத்தை அதிகப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி இயேசுவின் தனி ஜெபம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி அங்கு தனிமையாய் இருந்தார். இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். இவர் தேவனுடைய குமாரன் இருந்த போதிலும் ஜெபம் செய்ய மலையின் மேல் ஏறினார். அங்கு முழுவதும் ஜெபம் செய்தார். அதிகாலை இருட்டோடே ஜெபம் செய்ய மலைக்கு போனார் என்று அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இந்த உலக பாடுகள் அவரை வருத்தப்படுத்திய போது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே விழித்து இருங்கள் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து, என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். சீடர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். மீண்டும் போய் ஜெபம் செய்தார். உலக மக்களின் பாவங்களை மீட்டு ரட்சிக்க அவர் பாடுபட்டார். பாடுபடுவதற்குரிய பலனை இயேசு தமது தனி ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் தன் சகோதரனுக்காக இறைவனிடம் மன்றாடி ஜெபம் செய்தார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபம் செய்து எகிப்து அடிமையில் இருந்து விடுதலை பெற்று கானான் தேசத்திற்கு வழி நடத்தினார். தானியேல் தினமும் 3 வேளை ஜெபம் செய்தார். தாவீது ஒரு நாளில் 7 முறை ஜெபம் செய்தார். ஜெபத்தின் போது துதி செலுத்துவது மிகவும் நல்லது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து ஜெபம் செய்ய வேண்டும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். தனி ஜெபம் செய்யும் பழக்கத்தை கடைபிடித்து மிகவும் நல்லதாக இருக்கும். இப்படி இயேசுதான் வாழ்ந்திருந்த காலத்தில் அநேக காரியங்களை செய்யும்படிக்கு நமக்கு முன்மாதிரியாய் இருந்தார். அவருடைய ஜெப வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக போதிக்கப்பட்டுள்ளது. ஜெபமே ஜெயம். நம்முடைய கர்த்தர் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வார் என்றால் நாமும் எத்தனை அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின்படி, பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். சப்பானிகள், குருடர்கள், ஊனர்கள் போன்ற அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை சுஸ்தமாக்கினார். மத்தேயு 25:32 படி, ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவனாய் நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அது மட்டும் அல்லாமலும் 3 நாள் என்னிடம் சாப்பிடாமல் தங்கி இருக்கிறார். இவர்களையே பட்டினியாய் அனுப்ப எனக்கு மனதில்லை என்று 7 அப்பங்கள் மற்றும் சில மீன்களை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அனைவருக்கும் சாப்பிடக் கொடுத்தார். அன்பானவர்களே, இயேசு நாம் பட்டினியாய் இருப்பதை விரும்பாத தேவன். ஒருவேளை நாம் சூழ்நிலை காரணமாக உணவு இல்லாமல் இருக்கலாம். பஞ்சம், பட்டினி நம் தேசத்தில் உருவாகினால் கூட அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பூமியில் வாழ்கிறதற்கு தேவையான ஆகாரம் இயேசு தருகிறார். இயேசுவை தேடி அவரை வாஞ்சித்து விசுவாசித்து அவரது வார்த்தைக்காக காத்திருக்கும் மக்களுக்கோ இந்த அற்புதம் சொந்தமாக இருக்கிறது. பஞ்சம் நிறைந்த தேசம்தான். பஞ்சத்தில் இருந்து தங்களை பாதுகாக்க மக்கள் அனைவரும் தங்கள் குடும்பம்
உடைமைகள் கால்நடைகளோடு பிற தேசங்களை நோக்கி ஓடினார்கள். ஆனால் ஆண்டவரை விசுவாசித்த ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார். ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் பஞ்சம் இல்லாதபடி நம்மை ஆசீர்வதித்ததால் நம்மை சுற்றி சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் பஞ்சத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யலாம். நாம் அதை மனிதர்களுக்கு என்று நினைத்து செய்யாமல் இயேசுவுக்காக செய்யுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஜனங்கள் சரீரத்துக்குரிய ஆகாரத்தை மறந்து தேவ வார்த்தையின் மேல் பிரியம் கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அவர்கள் மீது ஆண்டவர் கொண்ட கரிசனை ஆவிக்குரிய மனிதன் நம்மில் வார்த்தைகளால் போஷிக்கப்பட்டு வளர்க்கப்படும் பொழுது சரீர பிரகாரமான மனிதனுடைய தேவைகளும் சந்திக்கப்படும். ஆகவே கரிசனை உள்ள ஆண்டவர் தம் வார்த்தையினால் நம்மை போஷித்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீஷராக்கி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இயேசு இந்த உலகில் மானிடராக வாழ்ந்த காலத்தில் மிகவும் சிறப்பான முறையில் பணி செய்து வந்தார். அற்புதங்களும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல அவரது பணிகளுக்கு பெரிதும் மகிமையாய் இருந்தன. அவர் எங்கு சென்றாலும் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடினார்கள். ஒரு மலையில் 5000 ஆண்கள் கூடினார்கள். ஜனப்பெருக்கம் அதிகமுள்ள காலத்தில் நாம் வாழ்கிறோம். 1940ஆம் வருடங்களில் இந்தியாவில் ஜனத்தொகை 30 கோடி ஆகும். தற்பொழுது 1000 கோடியை தாண்டுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 5000 பேர் கூடினார்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் கோடிக்கணக்கில் மக்கள் கூடியதாக எண்ணிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பின்பு நமது சீஷர்களை குறிப்பிட்ட மலைக்கு வரும்படி சொன்னார். அந்த மலையில்தான் இயேசு தமது மலை பொழிவை சீஷர்களுக்கு கொடுத்தார். அதே மலையில்தான் மறுரூபமானார். தற்பொழுது தமது சீஷர்களை வரச்சொல்லி சுவிசேஷ பணி செய்யும்படியாக தமது மகா கட்டளைகளை கொடுத்தும் அதே மலையில்தான் சீஷர்கள் 11 பேர்களும் இயேசு சொன்னபடி குறிக்கப்பட்ட மலைக்கு சென்றனர். இங்கு அவர்களின் கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். சீடர்களில் 2 வகையினர். ஒரு சிலர் அவரை கண்டு அவர் இயேசுதான் தங்களிடத்தில் உயிர்த்தெழுந்து வந்துள்ளார் என்று விசுவாசித்து அவரை பணிந்து கொண்டனர். வேறு சிலர் சீடர்கள் சந்தேகப்பட்டார்கள். சந்தேகம் சீஷர்களிடம் காணப்பட்டது. எனவேதான் வல்லமை உடையவர் அதிகாரமுடையவர் என்று சொல்ல வேண்டியது ஆயிற்று. இயேசு சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது தன்னுடைய சர்வ வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு உண்டு. அந்த அதிகாரத்துடன் சென்று வர கட்டளை கொடுக்கிறார். சகல ஜாதிகள் என்று அவர் கூறியதில் இருந்து அகில உலகமும் அவரது அதிகாரத்திற்கு உட்பட்டது என்பதையும் உலக மக்கள் யாவரும் அவருடைய பிள்ளைகள் என்பதும் நன்கு தெரிகிறது. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கவும் கட்டளை கொடுக்கிறார். சுவிசேஷ பணி செய்வது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரின் தலையாய் கடமையாகும். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும் படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். பிலிப்பியர் 1:12. பிரியமானவர்களை, சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது தனக்கு வந்த நெருக்கங்கள், பிரச்சனைகள், பாடுகள் யாவும் தன் சொந்த ஜனங்களாலும் மற்ற ஜனங்களாலும் வந்ததாக குறிப்பிடுகிறார். இவைகளை எல்லாம் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாக இருந்தது. ஒரு கிராமத்தில் இயேசுவை அறியாத மக்கள் இருந்தார்கள். அதில் ஒரு குடும்பத்தார் இயேசுவை தெய்வமாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் சுவிசேஷம் அறிவிக்குவதற்காகவும் செய்தார்கள். இதை கண்ட கிராமத்தின் தலைவர் அந்த குடும்பத்தை தண்டிக்க நினைத்தார். அப்படியே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி கடைகளில் பொருட்கள் கொடுக்காமல், தண்ணீர் கொடுக்காமல், ஊரில் நடக்கும் நல்ல விசேஷங்களுக்கு எல்லாம் அவர்களை தள்ளி வைத்தார்கள். அந்த குடும்பத்தினர் இதை நன்மையாகவே எடுத்துக்கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். நாட்கள் கடந்தன. அந்த கிராமத்தில் மழை இல்லாமல்
தண்ணீர் தட்டுப்பாடு வந்தது. ஊர் மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த குடும்பத்தினர் கிணற்றில் மட்டும் குறையாத தண்ணீர் இருப்பதாக அந்த கிராமத்து மக்கள் கேள்விப்பட்டு அவர்கள் வீட்டுக்கு முன்பதாக வந்தார்கள். அந்த குடும்பத்தினர் அந்த மக்களை ஏற்றுக்கொண்டு தண்ணீர் கொடுத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதை கேட்ட மக்கள் இயேசுவே தெய்வம் என்று சொல்லி கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், நம் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நிமித்தம் எந்த துன்பமும் நெருக்கமும் வியாதிகள் வந்தாலும் அது சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாக நடக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அறிவிப்போம். எப்படி ஆகிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது ஒன்றே பவுலின் நோக்கமாக இருந்தது. கிறிஸ்துவின் வருகைக்கு முன் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். நம் சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றி சுவிசேஷத்தை அறிவிப்போம். சங்கீதம் 33:4 கர்த்தருடைய வார்த்தைக்கு உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் தமது பிள்ளைகளுக்கு தம் சொன்ன வார்த்தையின்படி காரியங்களை நிறைவேற்றுவதில் வல்லவராய் இருக்கிறார். நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோமானால் கர்த்தரின் வார்த்தையின்படியே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் ஆபிரகாமிடம் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றார். ஆண்டவர் வார்த்தைகளுக்கு சிறிதும் சந்தேகப்படாமல் ஆபிரகாம் காத்திருந்தார். தேவன் தாம் சொன்னபடியே ஆபிரகாமின் சந்ததியை பூமி எங்கும் பலுகி பெருகச் செய்தார். சலீஷாவில் நின்று வந்த ஒரு மனிதன் தேவ மனுஷனாகிய எலிசாவுக்கு வாற்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். எலிசா அதை கர்த்தருடைய வார்த்தையின்படியே 100 பேருக்கு முன் வைத்து சாப்பிட செய்தும் மீதி இருந்தது. சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருப்பது மனிதனின் இயல்பு. ஆனால் தேவனின் வார்த்தையின்படியே சொல்லிலும் செயலிலும் சத்தியமானவர்களாக இருக்கும். ஒரு எரிமலை பகுதியில் கழுகு தன் குஞ்சுகளோடு வசித்து வந்த காலங்கள் கடந்து போய் கொண்டு இருந்தன. கழுகு குஞ்சுகள் பறக்க தயாராய் இருந்தன. தன் குஞ்சுகளை பறக்க வைக்க அந்த தாய் கழுகு வெப்ப காற்றை எதிர்நோக்கி காத்திருந்தது. தாய் தன் குஞ்சுகளுக்கு வெப்ப காற்று அடிக்கும் போது சிறகை விரித்து பறக்க நான் சொல்லுவேன், என் வார்த்தை கிடைத்ததும் பறக்க ஆரம்பியுங்கள் என்று சொன்னதாம். ஆனால் எல்லா குஞ்சுகளும் தாயின் வார்த்தைகளை கவனிக்காமல் பறக்க இயலாமல் தன் ஜீவனை மாய்த்து கொண்டது. ஒரே ஒரு குஞ்சு மட்டும் தாயின் வார்த்தைகளுக்கு காத்திருந்தது. தன் செட்டைகளை விரித்து உயர பறக்க ஆரம்பித்ததாம். இன்று நாமும் அநேக நேரங்களில் ஆண்டவரின் வார்த்தைக்கு காத்திருக்காமல் அவசரமாய் பல முடிவுகளை எடுக்கின்றோம். சவுலின் தன் வாழ்வில் ஆண்டவரின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் தன் ராஜ்யத்தையும் ஜீவனையும் இழந்து போனான். நாமும் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு அவர் சித்தப்படி செய்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். பயத்தை நீக்கும் பரிசுத்தர். சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உண்மையான உள்ளத்தோடு கர்த்தரை தேடினால் நம் தேவைகளை நிறைவேற்றுவார். இருளை கண்டு அழும் குழந்தையின் குரலை கேட்ட தாய் குழந்தையை தூக்கி மார்போடு அணைத்து தன் பயத்தை நீக்குவது போல நாம் இறைவனுக்கு தாய் அன்புடன் நம்மை தேற்றி நமது எல்லா பயங்களுக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஏசாவின் சேஷ்டபுத்திர பாகத்தை தானே பெற்றுக்கொண்ட யாக்கோபு பின்னாளில் மனைவி பிள்ளைகளோடு ஏசாவின் இடத்தில் வந்தபோது பயந்து கொண்டே வந்தான். அவன் தேவனோடும் மனிதனோடும் போராட்டத்தில் தேவன் அவனை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஏசா பகைமையை மறந்து பாசத்தோடு யாக்கோபை வரவேற்கும்படி செய்தார். அமெரிக்கா தேசத்தில்
கருப்பின் பெண்கள் அடிமையாக விற்கும் இடத்தில் ஒரு பெண் இருந்தாள். அவளது மனம் முழுவதும் பயத்தால் நிறைந்து காணப்பட்டது. ஐயோ, அடிமையாக விற்கப்பட்டால் என் நிலைமை என்னவாகுமோ என்று பயந்து துடிதுடித்து கொண்டு இருந்தாள். ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கதறினாள். அமெரிக்காவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி அங்கு வந்தார். அவரின் துடிதுடிப்பை கண்டார். ஆண்டவர் அவள் மீது அவருக்கு கிருபை கிடைக்க செய்தார். அதற்குரிய தொகையை கொடுத்து அவளை விடுதலை செய்தார். நாமும் நம்முடைய வாழ்வில் பல காரியங்களை குறித்து பயத்துடன் காணப்பட்டாலும் நம்முடைய தேவன் பயத்தை நீக்கி ஜெயத்தை கொடுக்கிறார். நம் பயங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் அறிக்கையிட்டு தேவனை நம் பட்சத்தில் வைத்து கொள்ளுவோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் நாமும் அநேக இக்கட்டுகள், நெருக்கங்கள் மத்தியில் கடந்து போகின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடும். ஒருவேளை அது குடும்பத்தை குறித்த காரியமாக இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை குறித்த காரியமாக இருக்கலாம், அல்லது கடன் வாழ்க்கையாக குறித்த காரியமாக இருக்கலாம். இது நிமித்தம் நாம் பயந்து கலங்கி கொண்டு இருக்கக்கூடும். அன்று இயேசுவினிடத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் சொன்ன வார்த்தை பயப்படாதே என்பதே. இன்றும் நம் வாழ்க்கையில் கலங்கி இருக்கிற நம்மையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று. தேவ ஞானம் தேவை. நாம் நம்முடையவர்கள் அல்ல. நம் சரீரம், ஆவி, ஆத்மா தேவனால் உண்டாய் இருக்கிறது. எனவே நமக்குரியது எல்லாம் தேவனுடையது. தேவனிடத்தில் இருந்து பெற்றது எல்லாமே தேவனுக்கு உரியது. தேவன் தந்த சரீரம் மற்றும் ஆவியினால் தேவனை கனம் பண்ண வேண்டும். ஒரு நாள் சிறுவன் ஒருவனும் தன் தகப்பனுமாக ஒரு சிறிய படகை செய்தார்கள். மாலை வேளையில் சிறுவன் கடற்கரையில் படகை வைத்து விளையாடுவான். ஒரு நாள் படகை காணவில்லை. சில நாட்கள் கழித்து கடைத்தெருவில் உள்ள கடை ஒன்றில் அந்த படகு விற்பனைக்கு வைக்கப்பட்டு இறைந்தது. விலை கொடுத்து அந்த சிறுவன் அதை வாங்கி மார்போடு அணைத்து, படகே, உன்னை உருவாக்கினது நான், எனவே நீ எனக்கு சொந்தம் என்றார். நாமும் கூட நம்மை உருவாக்கினவருக்கே சொந்தம். இயேசு பரிசேயரிடத்தில் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். நாம் இந்த உலகத்திலே மனித அவதாரமாய் வந்திருந்தாலும் அதிகாரம் முழுவதும் அவருக்கும் கீழ்ப்பட்டு இருக்கிற போதிலும் அவர் ஆளுகையில் இருக்கிற ராஜாவுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்கள் என்று சொல்லி தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்னார். இன்று மகிமையும் வல்லமையும் மிகுந்த நம்முடைய தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துவோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. கலாத்தியர் 3 அதிகாரம் 3 ஒரு நாட்டில் மக்கள் மழை இல்லாமல் மிகுந்த பஞ்சத்தில் காணப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு ஊழியர் தனது எல்லா ஜனத்தையும் அழைத்து மழைக்காக ஜெபிக்கச் சொன்னார். அனைவரும் மழைக்காக உற்சாகத்தோடு ஜெபித்தார்கள். ஆனால் அவர்கள் இருதயமோ எங்கே மழை பெய்யப் போகிறது என தங்கள் இருதயத்தில் யோசித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு சிறுவன் மட்டும் விசுவாசத்தோடு குடையும் எடுத்து வந்திருந்தான். அவனில் விசுவாசத்தை கண்ட தேவன் மழையை பெய்யச் செய்தார். இன்று நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? ஒரு முறை ஒரு மூதாட்டி ஆலயத்தில் விசுவாசத்தை குறித்து பிரசங்கத்தை கவனித்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது அந்த பிரசங்கியார், நீங்கள் எவ்வளவு விசுவாசத்தோடு நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து போகச் சொன்னால் அந்த மலை பெயர்ந்து போகும் என்றதும் அந்த மூதாட்டியின் முகத்தில் பெரிய சந்தோஷம். ஏனென்றால் அவர்கள் வீட்டிற்கு போகும் வழியில் பெரிய மலை இருந்தது. அதை கடந்துதான் அவர்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும். எனவே அந்த வீட்டிற்கு சென்றதும் முழுவதும் அந்த மலை பெயர்ந்து போகும்படி ஜெபம் செய்தார். விடியற் காலம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்களை தேடி வந்து ஏன் முழுவதும் வெளியே வரவில்லை என கேட்டதும் அவர்கள் காரியத்தை சொன்னார். ஆனால் அந்த மலை இருந்த இடத்தை விட்டு விலகவில்லை. உடனே அந்த மூதாட்டி சொன்னாள், எனக்கு தெரியும் அந்த மலை நகராது என்று, இருந்தாலும் சும்மா ஜெபித்து பார்த்தேன் என்று சொன்னாளாம். இன்று நம்முடைய விசுவாசமும் இப்படித்தான் காணப்படுகிறது. ஆனால் வேதத்தில் ஆபிரகாம் தேவனை முழுமையாக விசுவாசித்தார். ஆபிரகாமை குறித்த பவுல் தன் நிருபங்களில் எழுதும் பொழுது ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதை எண்ணாமல் இருந்தார் என்று. நம்மில் எத்தனை பேருக்கு ஆபிரகாமை போல் விசுவாசம் காணப்படுகிறது? பவுலுக்கு விஷ பாம்பு கடித்த போதும்
விசுவாசத்தினால் அதை உதறி போட்டான். பேதுரு விசுவாசத்தினால் கடலின் மேல் நடந்தார். இதை நம் வாழ்வில் விசுவாசம் காணப்பட வேண்டும். மாமிச இச்சை, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேறாதி இருப்பீர்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அநேக ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கூட அநேக நேரம் இந்த மாம்ச இச்சையில் விழுந்து விடுகிறார்கள். வாலிபர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களும் கூட பொன், பொருள், உலக ஆசை போன்ற மாம்ச சிந்தைக்கு நேராகத்தான் தங்கள் வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கிறார்கள். தேவனுக்கென்று வல்லமையாய் பயன்பட இருந்த சிம்சோன் தன் வாழ்வில் மாம்ச இச்சைக்கு ஆசைப்பட்டு எல்லா வல்லமையும் இழந்து கண்கள் குருடாக்கப்பட்டவனாய் தன் சத்துருக்கள் முன்பாக ஒரு கேலி பொருளாய் நிறுத்தப்பட்டான். அவன் கொண்ட இச்சையின் மூலம் தேவ மகிமையை தன் வாழ்வில் முற்றிலும் இழந்து போனான். சவுல் மாம்ச இச்சைக்கு உட்பட்டு தன்னை ராஜாவாக்கிய தேவனை மறந்து பெருமைக்கு தன் வாழ்வை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தனக்கு கொடுத்த ராஜ்யத்தை இழந்து போனான். ஏசா ஒருவேளை கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான். யூதாஸ் 30 வெள்ளிக்காசின் மேல் ஆசை கொண்டு தேவன் அவனை கொண்டு செய்ய வேண்டிய பலத்த காரியத்தை நிறைவேற்றாமல் போனான். அவர்களின் மாம்ச இச்சை அவர்களின் தேவ திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் உழைத்து போட்டது. இன்றும் அநேகர் தங்கள் வாழ்க்கையை மாமிசத்திற்கும் அதன் இச்சைகளுக்கும் ஒப்பு கொடுத்து தேவன் அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய பலத்த காரியங்களை மறந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி இந்த மாம்ச இச்சைகளை மேற்கொள்வது? எதை பற்றி பவுல் இந்த நிருபத்தில் அழகாக விளக்குகிறார். நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். நாம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட சரீரத்தின் ஆசையை நிறைவேற்ற துடிப்போமானால் நம்மால் மாம்ச இச்சைகள் மேற்கொள்ள முடியாது. தேவன் அந்த ஆவியின்படியே ஆவிக்கேற்ற சிந்தையுடன் நமது இன்று வாழ வேண்டும். மோசம் போகாது இருங்கள். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஒரு வாலிப சகோதரன் தன் நேசித்த பெண்ணுடன் பெற்றோருக்கு விரோதமாக திருமணம் செய்து கொண்டான். 2 பேரும் ஒரு கல்லூரியில் பேராசிரியர்களாக பணிபுரிந்தார்கள். நல்ல சம்பளம், நல்ல வேலை, ஊருக்குள் அவர்களுக்கு என்று ஒரு தனி மரியாதை வந்துவிட்டது. அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துவிட்டது. நாட்கள் கடந்தன. அவர்கள் மகள் நன்கு படித்து ஒரு பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தாள். அங்கு அந்த பெண்ணுக்கு தாய் தகப்பனை போல காதல் மலர்ந்தது. ஆனால் அந்த வாலிபனோ ஊருக்குள் ரவுடியாக சுற்றி திரிபவன். இவளது பெற்றோர் எவ்வளவோ தடுத்தும் அவர்களை போலவே இந்த வாலிப பெண்ணும் தன் மனதுக்குள் பிடித்தவனோடு வீட்டை விட்டு வெளியேறினாள். இப்பொழுது தான் வேதனையை ஒரு பெற்றோராக இவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். இவர்களால் இப்பொழுது தைரியமாக தெருவில் தலை காட்ட முடியவில்லை. நாங்கள் சேர்த்து வைத்த ஆஸ்தி, பெயர், வேலை, பெருமை எல்லாவற்றையும் தங்கள் மகள் குலைத்து போட்டு விட்டாளே என எண்ணி அந்த ஊரை விட்டு காலி செய்து விட்டார்கள். அவர்கள் விதைத்ததை இப்பொழுது அறுக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. யாக்கோபு தன்னை பெற்ற தகப்பனையும் தன்னுடன் பிறந்த சகோதரனையும் ஏமாற்றி தனக்கு லாபத்தை சம்பாதித்து கொண்டான். கடைசியில் அவன் பிள்ளைக்கே அவனுக்கு அவமானத்தையும் நிந்தையையும் தேடி தந்துவிட்டான். தாவீது உரியான் மனைவியின் இடத்தில் செய்த பாவத்தின் பலனாக தன் பிள்ளைகளையே மறுமனையாட்டிகளுடன் தகாத காரியத்தையும் சகோதரியின் வாழ்க்கையை கெடுக்கும் சம்பவத்தை தன் பிள்ளைகள் மூலம் தாவீது அறுத்தான். தான் ஒரு பெரிய ராஜாவாக இருந்த போதிலும் தான் விதைத்ததை அறுக்கும் பொழுது கூட அவனால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இன்று நாம் எதை விதைத்து கொண்டு இருக்கிறோம்? இன்று நாம் எதை விதைக்கிறோமோ நாளை நாமே அறுவடை செய்ய வேண்டிய நிலை வரும். எனவே நாம் நம்முடைய வாழ்வில் தேவ அன்பு, சமாதானம், நற்குணம் போன்ற நல்ல பண்புகளையும் விதைக்கும் பொழுது பிற்காலங்களில் நாம் மகிழ்ச்சியோடு வாழலாம். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின்
அலங்காரமாய் இருக்கிறது. சங்கீதம் 93 அதிகாரம் 5 இந்த காலகட்டத்தில் நாம் ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் அலங்காரம் பண்ணுகிறோம். அதற்கு பல ஆயிரம் செலவு செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆலயமாகிய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறோமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவ சமூகத்தில் சென்றதில்லை. தேவனுடைய பெட்டிக்குள் உற்று பார்த்த பெத்ஷிமேசின் மனுஷர் 50,070 பேரை கர்த்தர் அடித்தார். கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி எலேசியாருக்கு பரிசுத்தப்படுத்தினார். ஊசா பெட்டியை பிடித்த பின் நிமித்தம் அவனை கர்த்தர் அடித்தார். இதை கண்ட தாவீது தன்னை ஆயத்தம் பண்ண பரிசுத்தம் பண்ண புறப்பட்டு போனான். ஆம், இன்று தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரம் என்று பரிசுத்தமே. எனவே அதை பரிசுத்த குலைச்சலாய் ஆக்கக்கூடாது. கிரேக்க நாட்டு ராஜாவுக்கு ஒரு நாள் சந்தேகம். தனக்கு கிரீடம் செய்த பொற்கொல்லன் தான் கொடுத்த சுத்தமான தங்கத்தை வைத்தான் செய்தானா என அறிய ராஜாவின் சந்தேகத்தை தீர்க்க என்ன வழி என்று அவர் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் குளிக்கும் தொட்டியில் உள்ளே இறங்கும் போது அவரின் உடல் எடை அளவு தண்ணீர் வெளியே செல்வதை கண்டு அந்த கிரீடத்தை சோதித்து விடலாம் என்பதை கண்டு சந்தோஷம் அடைந்தார். அந்த கிரீடத்தை சோதித்து சுத்தமானது என்பதை கண்ட ராஜா மகிழ்ச்சி அடைந்தார். உலக பிரகாரமான கிரீடத்தை சோதித்த ராஜா கிரீடம் சுத்தமானது என்று அறிந்தார். அப்படியானால் இருக்கும் பரிசுத்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க எவ்வளவு அதிக விரும்புவார். இருதயங்களை சோதித்து பார்க்கிறவர் நம் கர்த்தர். நம் இருதயம் பரிசுத்தம் என்னும் அலங்காரத்தை கொண்டு செயல்படும் ஆலயமாக இருக்க வேண்டும். வெளி அலங்காரம் முக்கியமல்ல, உள் அலங்காரமே அவர் விரும்புவது. இன்று நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சோதிக்கும் பொழுது பரிசுத்தம் காணப்பட வேண்டும். மேக்கப் செட்டு உள்ள அலங்காரமா? மேசியா நம் வாழ்வில் அலங்காரமா? பரிசுத்தம் காணப்படுமா? இயேசு இல்லை என்றால் இன்றே நம்மை அர்ப்பணித்து கொள்ளுவோம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்தம் ஜோதியை விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. வெளிப்புற அலங்காரமாய் வாழாமல் இருதயத்தை அலங்கரிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் பரிசுத்தப்படுவதாக. ஆமேன்.